இன்று நாம் தியானிக்க வேண்டியதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வருகிற ஒரு அனுபவம் ஆசீர்வாதமான அனுபவம் என்று கர்த்தராகிய இயேசு சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் பல காரியங்களுக்காக கூடி வருகிறார்கள். துன்மார்க்கத்தின் கிரியைகளை செய்வதற்காக துன்மார்க்கர்கள் கூடி வருகிறார்கள். அரசியல்வாதிகள் அரசியலினுடைய காரியங்களை செய்வதற்காக கூடி வருகிறார்கள். பாவிகள் பாவங்களை செய்வதற்கு என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறார்கள். இன்னும் பலவிதமான மனிதர்கள் பல காரியங்களுக்காக, தீமையான காரியங்களை நடப்பிப்பதற்காக கூடி வருகிறார்கள். பரிசுத்தவான்கள் பரிசுத்த தேவனை தரிசிப்பதற்காக கூடி வருகிறார்கள். தேவ சபை தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் அவர்களை கூடி வர பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் கூடி வருகிற இந்த அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்றார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வருதல் என்பது தேவ பிள்ளைகள், தேவ சபையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அனுபவமாக கர்த்தர் கருதுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கூடி வருதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? கூடி வருகிறதான அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நம்முடைய கூடுதல் அது பிசாசுக்கு ஒரு பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கூடி வருதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, தேவனை துதிப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் கூடி வருவதல் என்பது அவசியம் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். கூடி வருகிற அந்த அனுபவம் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தை அது குறிக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திலே கூடி வருகிறதான அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வருகிறார்களோ அங்கே ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் கண்டடைய முடியும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே என் குடும்பத்திற்குள் நாங்கள் ஜெபத்திற்கென்று பல ஆவிக்குரிய அனுபவத்திற்கு கூடி வருகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று ஒப்பு கொடுத்து நாம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடி வரும்போது சாத்தானின் ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், துன்பங்கள் அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை என்ன செய்வதில்லை? அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என்று ஒரு சிறிய ஒரு அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு தேவை, நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தேவை கூடி வருதல் அவசியம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்துல 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் 2 பேராக உட்கார்ந்து நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 பேர் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். 3 பேராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய நடுவிலே என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவ பிள்ளைகள் கூடி வருவது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதற்கு விரோதமாக தான்
தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்க விடாதபடி சத்துருவானவன், பிசாசானவன் அப்படி உள்ளத்தில் அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் சோம்பலையும் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையும் என்ன செய்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் தான் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் கூடுவதை அசட்டை செய்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய மனிதர்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் ஒரு ஆராதனை நடத்த வேண்டும், ஒரு மீட்டிங் நடத்தணும், ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க அப்படி சொல்லி என்ன செய்வார்கள், கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய சபையில எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 100 பேர் வந்தாதான் நாங்களாம் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். ஒரு 50 பேராவது இருந்தாதான் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் ஓடுங்க அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஏராளம் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, கூட்டத்தை கண்டு வருகிற பல பிரசங்கிமார்கள், பல ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். அதே போல விசுவாசிகள் கூட அநேக கூட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட்டத்தை கண்டு ஓடுகிற பல கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல ஒரு தேவனை நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. 2 பேர் இருக்காங்களா, அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அல்லேலூயா, நான் வந்துருவேன்னு சொல்றாரு. 3 பேர் இருக்கீங்களா, அந்த இடத்துல நான் வந்து வாசம் செய்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவினுடைய அளவற்ற அன்பை காண்பிக்கிறது. மனிதன் மேல் எவ்வளவு அன்பு உடையவராக இருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அன்பு கூற ஆரம்பித்து விட்டால், நீ ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருப்பாய் என்றால், கர்த்தர் அந்த இடத்திலே உடனே என்ன செய்கிறார், வந்து உன் பக்கத்திலே வந்து உட்காருகிறார், உன்னை நேசிக்கிறார், உன்னை விசாரிக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் காது கொடுத்து கேட்கிறார். ஆனால் உலக மனிதர்களை பாருங்கள், கூட்டத்தை கண்டு ஓடுகிறவர்களும் கூட்டத்தை பார்த்தால்தான் பிரசங்கம் வரக்கூடியவர்களும் அநேகர் இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் கூட்டத்தை கண்டல்ல, இயேசுவை கண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிற இந்த அனுபவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் நாம் விசுவாசிக்க வேண்டும், என்னுடைய ஜெபம் ஒரு பெரிய வல்லமை உடையது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபம் நான் வாழுகிற கிராமத்தை அசைக்கும். சொல்லுங்க, நான் வாழுகிற கிராமத்தை என் ஜெபம் அசைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒருத்தர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் அங்க இயேசு வருகிறார். 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க இயேசு வருகிறார். அவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்கிறவர், நம்முடைய ஜெபத்தை அக்கறையோடு கர்சனையோடு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதனுடைய காரியங்களை அப்படியே அவர் செய்யக்கூடியவர். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் இயேசு நம்முடைய ஜெப நேரத்தில் அவர் இருப்பார் என்றால் நம்முடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் என் ஜெபத்திற்கு பதில் வரும், என் ஜெபத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து கேட்டு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் சோம்பலோடு என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அசதியோடு ஜெபிக்க கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போது நான் உன் நடுவிலே நான் இருக்கிறேன். 2 பேரா நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா உங்க வீட்டுல, அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப தேவ பிள்ளைகள் ஜெபம் என்கிற காரியத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் ஜெப வேலை அசட்டை பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு ஜெப வேலை என்கிற அந்த ஒரு நேரத்தை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும். உனக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். உன் குடும்பத்திற்கு என்று ஒரு ஜெப வேலை இருக்க வேண்டும். 2 பேர் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த 2 பேரும் உட்கார்ந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள் இயேசுவானவர் வந்து உலாவுவார்.
உன் குடும்பத்தினுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். உன் இருதயத்தின் காரியங்கள் அவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதனுக்கு உன்னுடைய இருதயத்தின் பிரச்சனைகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவுக்கு நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு நீர் பதில் செய்வீர். கண்களை மூடி, என் ஜெபத்திற்கு பதில் வரும். என் ஜெபத்திற்கு நீர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே என் ஜெபம் பலவீனம் உள்ள ஜெபமாக இருக்கக்கூடாது. என் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். என் ஜெபம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு நீ நிச்சயமாக பதில் செய்வீர். ஏனென்றால் உன் ஜெப நேரத்திலே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஜெப நேரம் தேவனோடு உட்காருகிற நேரம். ஒரு மனிதன் ஜெபத்திலே உட்காரும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனோடு இடைப்படுகிறார், அவருடைய நிலைமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், அவருடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார். அவனுக்குள் கிறிஸ்துவினுடைய ஆலோசனை மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி காலங்களில் இருந்து ஜெபிக்கிறவர்களை பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டிருக்கும். அவருடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம் ஒரு மறுரூபத்தின் ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களுடைய முகங்கள் மாத்திரமல்ல, இருதயமும் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. குணாதிசயங்கள் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களில் உருவாக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்றால் ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் ஒரு மலையாள பாட்டு உண்டு. இயேசுவோடு சேர்ந்திருப்பான் எத்திர மோதமே, இயேசுவினாய் ஜீவிக்குன்ன எத்திர பாக்கியமே. அந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவோடு சேர்ந்திருப்பான் எத்திர மோதமே, இயேசுவினாய் ஜீவிக்குன்ன எத்திர பாக்கியமே. இயேசுவோடு சேர்ந்திருப்பான் எத்திர மோதமே, இயேசுவினாய் ஜீவிக்குன்ன எத்திர பாக்கியமே. இயேசுவோடு சேர்ந்திரு எத்திர மோதமே, இயேசுவினாய் ஜீவிக்குன்ன எத்திர பாக்கியமே. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு ஒரு ஜெப நேரம் என்கிற ஒரு நேரம் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு நேரம் இருக்கு, இதுக்கு நேரம் இருக்கு, எதுக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்கி இருக்கேன், ஆனா ஜெபத்துக்கு மட்டும் நேரமே இல்லை பாஸ்டர். ஏன் ஜெபத்துக்கு வரல சிஸ்டர்? நேரம் இல்லை பிரதர், நேரம் இல்லை பிரதர், சிஸ்டர் நேரம் இல்லை சிஸ்டர். அப்படி என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை தாங்களே ஏமாற்றி தேவனை விட்டு பிரிந்து செல்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த சபையிலும் கூட அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். ஜெப நேரம் என்பது அவர்களுக்கு ஒரு கசப்பாக தோன்றுகிறது. ஜெப வேலை கூடி வருகிற அனுபவம் அவர்களுக்கு ஒரு கசப்பு. காரணம், தேவனுடைய சமூகம், இயேசுவினுடைய அந்த அன்பு என்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் ருசி பார்ப்பது இல்லை. தேவ சமூகத்திலே ஒரு களி கூறுகிற, தேவனோடு உறவாடுகிற, கிறிஸ்துவோடு பேசுகிற அந்த அனுபவத்திலே அவர்கள் வளரவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக ஆராதிக்கிற அனுபவம் மட்டும் இருக்கிறது. பக்கத்தில் ஒருவர் கைத்தட்டினால் உடனே இவர்கள் கைத்தட்டுகிறார். அவர்கள் அந்நிய பாஷை பேசினா உடனே இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. இதோடு அவருடைய அனுபவங்கள் முடிந்து போய்விடுகிறது. அவருடைய வீடுகளிலே ஜெபிக்கிறார்களா? ஒரு தனி ஜெபம் இருக்கிறதா? ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஒரு இயேசுவோடு கூடி வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? சபை கூடுதல் அவசியம்தான், ஆராதனை வேலை அவசியம்தான், ஞாயிற்றுக்கிழமை வருவது அவசியம். இடைப்பட்ட நாட்களில், ஒவ்வொரு நாட்களிலும் தேவனோடு கூடி வருகிற அந்த அனுபவத்தை அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தரும்படியாக ஏசப்பா உண்மையாய் தேவ சமூகத்திலே இந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீ தீர்மானம் பண்ணுவாயாக. ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப வேலை என்பதை நான் ஒதுக்கி கொள்ள போகிறேன். உம்மோடு பேசுகிற ஒரு மனிதன் இயேசுவை போல மாறக்கூடியவன், இயேசுவினுடைய
குணாதிசயங்களில் வளரக்கூடியவன். ஆவிக்குரிய அனுபவத்திலே, ஜெப ஜீவியத்திலே, இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்களிலே அவர்கள் வளர்ச்சியை கண்டடையக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே? உன் வாழ்க்கையில ஜெப ஜீவியத்திலே குறைவுள்ளவனாக நீ இருக்கிறாயோ? கூடி வருகிற அனுபவம் உன் வாழ்க்கையிலே குறைந்திருக்கிறதா? தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே, நான் இனி அப்படிப்பட்ட அனுபவத்திலே நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எனக்கு தாரும். ஒரு மாற்றமான ஒரு அனுபவம் எனக்கு உண்டாகட்டும். ஒரு மாதிரியா நீ மாற வேண்டாம். இருக்க இருக்க கழுத தேஞ்சி கட்டெரும்பா போச்சுன்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ வாழுகிற இடம், நீ வாழுகிற கிராமம், நீ வாழுகிற பட்டணம் ஆண்டவருக்கு தேவை. அதற்காக தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அதற்காக தான் ஜெப ஆவியினால் உன்னை நிரப்பினார். உன் வாழ்க்கையில அந்த ஜெப வல்லமை, ஜெப ஆவியினுடைய அனுபவத்தை விட்டுவிடக் கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பவும் பலனடையுங்கள். தேவனுக்கு திரும்பவும் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, எனக்கு என்று ஒரு ஜெப வேலையை நான் ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன். உன்னுடைய ஜெப வேலை இயேசு உன் பக்கத்திலே வருகிறார். உன் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப வேலை இந்த நாளிலே நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஒரு ஜெப வேலை எனக்கு வேண்டும். ஒரு ஜெப வேலை எனக்கு வேண்டும். இந்த உலகத்துல 1000 வேலையை நீ செய்யற, ஆனா ஜெப வேலை கூடி வருகிற அனுபவங்களை உன் வாழ்க்கையில குறைத்துக் கொள்கிறாய். இது கடைசி காலம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னுடைய கிராமம் ஒரு பெரிய அசைவுக்குள்ளாக, ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது யாரை கொண்டு செய்ய விரும்புகிறார்? உன்னை கொண்டு, உன் மூலமாக. தேவன் உன் மூலமாக உன் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறார். உன் ஜெபத்தின் மூலமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் ஜெபத்தின் மூலமாக உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உன் நடுவிலே வருவார். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உடைய வீட்டின் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜெப வேளையின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, என் ஜெப வேளை இனி குறைந்து போவதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜெப வேளை இனி குறைந்து போவதில்லை. என் ஜெப வேளை குறைந்து போவதில்லை. நான் தீர்மானம் பண்ணுகிறேன், இயேசுவே, என் வாழ்க்கையில ஜெபிக்கிற அனுபவங்கள் பெருகட்டும். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் ஜெப வேளை பெருகட்டும். ஜெபிக்கிற ஜெபாவியை தாரும். கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு. ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெபிக்க உதவி செய்யும் ஐயா, ஜெபிக்க உதவி செய்யும் ஐயா. வாயை திறந்து பாரத்தோடு கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெபாவிலே நிரப்பப்பட்டிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது என் நடுவிலே நீர் வருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும் பொழுது என்னுடைய நடுவிலே நீர் வருகிறீர். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளாக நீர் வருகிறீர். ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் ஜெபிக்கிற நேரமாக இருக்கலாம், அல்லது 2 பேர் ஜெபிக்கிற வேலையாக இருக்கலாம், ஆண்டவரே 3 பேர் ஜெபிக்கிற வேலையாக இருக்கலாம். ஆண்டவரே, அந்த நேரத்திலே உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று நீர் வாக்குரைத்து இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்குள் நாங்கள் கூடி வருகிற ஜெபத்திற்காக கூடி வருகிற அந்த அனுபவத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள மாட்டோம். ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கப்படும், என் ஜெபத்திற்கு பதில் வரும். என் ஜெபத்தின் மூலமாக என் தேசம் ரட்சிக்கப்படும், என் கிராமம் ரட்சிக்கப்படும், என் ஊர் ரட்சிக்கப்படும். அந்த விசுவாசத்தோடு நான் இனிமேல் ஜெபிக்க போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசதிக்குள்ளாக, ஆவிக்குரிய அசதிக்குள்ளாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு வினோதமான ஒரு கூடி வருகுதல் இந்த நாட்களிலே பெருகி வருகிறது. அதுதான் ஆன்லைன் ஜெபம். இந்த ஆன்லைன் ஜெபம் அநேக கிறிஸ்தவர்களை சோம்பேறிகளாக என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. ஆன்லைன் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த காலங்களிலே ஒரு சபையிலே கூடி வருவார்கள், ஒரு வீடுகளிலே கூடி வருவார்கள். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து என்ன செய்வாங்க? அங்கே
நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்து அவர்கள் ஜெபிக்கிற அந்த அனுபவம் மிக மகிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். தேவ பிள்ளைகள் ஒரு 2 பேராவது 3 பேராவது இருக்கிறார்கள் என்றால் அழகா வட்டமிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அவர்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆன்லைன் ஜெபம் என்று சொல்லி ஒரு மோசமான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அது தவறல்ல, அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. தீமை அதிகமாக காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கு தேவனுடைய சமூகத்தை உணர்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். தம்முடைய ஜெபம் என்று சொல்லிவிட்டு அநேகர் என்ன செய்வார்கள், தம்முடைய காரியங்களை செய்வதை இந்த ஆன்லைன் ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். ஆன் பண்ணி வச்சுட்டு வேற ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பல காரியங்களை செய்வார்கள். ஆன்லைன் ஜெபத்தில் இருக்கிறேன், ஆனா தன்னுடைய கழுத்துல அந்த ஹெட்செட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாட்டிட்டு என்ன செய்வாங்க, ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிட்டு பாத்திரங்கள் விறங்க இருக்காங்க. ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லி காப்பி குடிச்சிட்டு அப்படியே எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் ஜெபம் என்கிற அந்த ஒரு ஜெபம் நான் நினைக்கிறேன் அதுல கொஞ்சம் நல்ல காரியம் இருக்கு. அதனால அது ஒரு சாத்தானுடைய தந்திரன்னு தான் நான் நினைக்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமையாக நேருக்கு நேர் பார்த்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஒரு வட்டமிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு நேராக வந்து ஒரு காலத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு ஜெபத்திற்காக தேடி போவார்கள். ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கிறது என்று சொன்னால் அங்கு 2 பேராவது 3 பேராவது கூடி ஜெபிப்பதற்காக அந்த வீட்டை தேடி போவார்கள். அந்த வீட்டார் இன்னொரு சகோதரி வீட்டுக்கு என்ன செய்வார்கள், தேடி வருவார்கள். ஒரு கிறிஸ்துவினுடைய அன்பை வளர்த்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்கள் வளர்த்தி கொள்வார்கள். நேருக்கு நேராக நின்று போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஆதி காலங்களிலே இருந்தது. இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங் என்று சொல்லி ஒரு காரியம் இந்த கொரோனா காலங்களில் வந்ததோ, அதிலிருந்து எல்லாரும் சோம்பேறி ஜெப வீரர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க ஆன்லைன்ல திறந்து வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, அது நடத்துகிறவர் ஆன்லைன்ல இருக்கிறார், அவர் ஆன்லைன்ல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்குவார். ஆனா இவர் வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பார். பிரியமானவர்கள், மிக மோசமான ஒரு தந்திரமான சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியங்கள் அதிலே நுழைந்து இருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நாம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களிலும் கூடி கூடி ஜெபிக்க வேண்டும். வட்டமிட்டு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வட்டமிட்டு கரங்களை கோர்த்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிற அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அருமையான தேவ பிள்ளையே, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதை முதலாவது விசுவாசிப்பாயாக. உன் ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக பதில் தருவார். அதனால்தான் ஆண்டவர் கூடி வருகிற மக்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேவாதி தேவன் ஒரு கூடி வருகிற மக்கள் மத்தியில வர காரணம் என்ன? அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை அப்படி ஜெபங்களிலே என்ன கேட்கிறார்கள் என்கிற ஒரு அனுபவம் அவர் கவனிக்கும்படியாக அவர் வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பமான அனுபவங்களை மாற்ற விரும்புகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில கண்களை மூடி, ஆண்டவரே, என் ஜெபத்திலே நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன். முழங்காலில் நிற்பீங்களா? கொஞ்சம் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, என் வாழ்க்கையில ரொம்ப பின்னடைவு காணப்படுகிறது, ஜெபம் குறைந்திருக்கிறது, என் வாழ்க்கையில நான் பின்வாங்கின நிலைமையில் காணப்படுகிறேன். சில நிமிஷம் மட்டும் ஜெபிக்கிற விசுவாசிகள் இங்க இருக்கீங்க. சில நிமிஷம் மட்டும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜெப நேரத்தை பெருக்கிக் கொள்ள போகிறேன், என் ஜெபம் கேட்கப்படும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயாக. என் ஜெபம், நான் என் வீட்டிலே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் பதில் செய்வார். தேவ சமூகத்துக்கு வந்து அதோடு முடித்துக் கொள்ளுகிறதான அனுபவம் தேவ பிள்ளையை உனக்கு வேண்டாம். வீட்டுல 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அந்த ஜெபத்திற்கு ஏன் வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார்? அங்கு கர்த்தராகிய தேவன் இருக்கிறார்.
என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நம்முடைய தேவன் நம்முடைய நடுவிலே இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளருகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய சத்தம் கேட்கிறோம், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் கூடி வரும் பொழுது உண்டாகிறது. பிரியமானவர்களே, கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சகோதரர்கள் சேர்ந்து ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். உடைய குடும்பங்களிலே ஜெப குறைவு, ஆசீர்வாத குறைவு. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு ஐயா. வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் செய்வீர். என் ஜெப வேலையை பிசாசு திருடுகிறான், என் ஜெப வேலையை பிசாசு வஞ்சிக்கிறான். ஆண்டவரே, இந்த நிலைமை மாறட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்திற்குள் ஜெபம் இல்லை, குடும்பத்திற்குள் ஜெபம் இல்லைன்னா எப்படி கர்த்தர் அற்புதம் செய்வார்? எப்படி உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ மாற்றம் அடைவாய்? உன் குணாதிசயங்கள் எப்படி மாறும்? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விடு. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். நாம் எளிதாக சில காரியங்களை நினைத்து விடுகிறோம். நான் இதை பண்ணி நான் இப்படி மாறி விடுவேன், அதை பண்ணி அப்படி மாறி விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய நடுவில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியங்கள் நடப்பதில்லை. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிற அந்த நினைவை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் தடையாக மாறிவிடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நாம் நினைக்கிற நினைவுகள் அல்ல, கர்த்தர் நினைக்கிற அதுதான் தெய்வ சித்தம். அதை நாம் நிறைவேற்றுவதற்கு ஜெப நேரம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஒரு ஜெபம் வாழ்க்கை, அது வறண்ட ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு வறண்ட வாழ்க்கைக்குள்ளாக தேவ பிள்ளைகள் காணப்படுவார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பாரத்தோடு ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ராக்காலங்களிலே ஜெபிக்கிற அனுபவங்களை எனக்கு தாருமையா என்று கேளுங்க. இயேசுவே, வாயை திறந்து கேள், வாயை திறந்து கேள். உன் வாயை திறந்தால் தான் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். உன் வாயை திறந்து, ஆண்டவரே, ராக்காலங்களிலே ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும், ராக்காலங்களிலே ஜெபிக்க உதவி செய்யும், பகல் காலங்களிலே ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிற அனுபவத்தை என் வீட்டுக்குள் உருவாக்கும் ஆண்டவரே. ஜெபிக்கிற இடங்களுக்குள்ளாக சத்துரு நுழைவதில்லை, பிசாசு நுழைவதில்லை, ஆசீர்வாத குறைவுகள் நுழைவதில்லை. வீட்டுக்குள்ள போராட்டம் வராது, வீட்டுக்குள்ள துன்பம் வராது. காரணம், சர்வ வல்லவர் அங்கே இருக்கிறார், சர்வ வல்லவர் அங்கே வெளிப்படுகிறார். சர்வ வல்லவருடைய பிரசன்னம் உன் வீடு அறைகள் முழுவதும் நிரப்பப்பட்டதாக காணப்படும். இயேசு இருக்கிற வீட்டுக்குள் வியாதிக்கோ, துஷ்ட வல்லமைகளுக்கோ, அசுத்த ஆவிகளுக்கோ, சண்டைகளுக்கோ, பிரச்சனைகளுக்கோ இடமில்லாமல் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்றையிலிருந்து மாறும்படியாக ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் இருந்து, ஆண்டவரே, என் ஜெப நேரத்தை நான் ஏற்படுத்த போகிறேன். என் ஜெப நேரம் பெருகட்டும். என் ஜெப நேரத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன். வாலிபர்களானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கென்று ஒரு ஜெப நேரம், எனக்கென்று ஒரு ஜெப நேரம். என் ஜெப வேலையை கெடுக்கிற எந்த சக்திகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு. தேவ பிள்ளையே, உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் செய்கிறவர். அதற்காக தான் உன் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். 2 பேர் கூடுகிற இடத்திலே கர்த்தர் வருகிறார். 3 பேர் கூடுகிற இடத்திலே கர்த்தர் வருகிறார். உன் ஜெபத்தினாலே உனக்கு விடுதலை, உன் ஜெபத்தினாலே உனக்கு ஆசீர்வாதம். மற்றவர்களுடைய ஜெபத்தை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளாதே. நீ முழங்காலில் நிற்பாய் என்றால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் குடும்பத்திற்குள் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியையை நீ காண முடியும், ஆவியானவருடைய வல்லமை நீ காண முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஜீவியத்தை கர்த்தர் உனக்குள்ளாக, உன் குடும்பத்திற்குள்ளாக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எனக்கு தாருமையா. தீர்மானத்தோடு இந்த நாளிலே கடந்து செல்ல போறீங்க. இந்த நாளிலிருந்து என் குடும்பத்துக்குள் ஜெப சத்தம் கேட்கும் ஆண்டவரே. இந்த வேலை ஜெப வேலை,
அந்த ஜெப நேரத்தை யாரும் கெடுக்க முடியாது. இந்த ஜெப நேரத்துல சிலர் வந்து அக்கான்னு கூப்பிட்டு நினைப்பாங்க. அக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு. அக்கா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால நான் போயிட்டு அப்புறமா வரேன். அண்ணே நீங்க ஜெபம் பண்றீங்க, அதனால நான் அப்புறமா வரேன். அருமையான தெய்வ பிள்ளையே, ஜெப நேரத்தை கெடுக்கிற எந்த சக்திகளாக இருந்தாலும், அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, ஜெப நேரத்தை ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிக முக்கியமானவர்களாக இருந்தால் அது ஜெப நேரமாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அந்த அனுபவத்திலே மிக வைராக்கியம் உடையவர்களாக நாம் ஜீவிப்போமாக. இது கடைசி காலம். தேவ பிள்ளையை நீ ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்திற்குள்ள நன்மையான ஈவுகள் வர வேண்டும். உன் ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புத அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் உன் குடும்பத்துக்குள் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா, என் குடும்பத்துக்குள் நீர் அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே, என் ஜெப வேலையை தீர்மானித்து இருக்கிறேன். ஆண்டவரே, அநேக வேலை எனக்கு உண்டு, ஆனாலும் அவைகளை ஒதுக்கி வைத்து விட்டு என் ஜெப நேரத்தை நான் ஏற்படுத்துகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெப நேரம் எனக்கு முக்கியமான ஒரு நேரம். என் ஜெப நேரத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. ரிபாலா பாஷராபாலா கத்தினாவானா நிமானங்கதுனா கத்துனானியா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபாவியை ஊற்றுகிறார். உண்மையில் ஜெபாவியை கர்த்தர் ஊற்றுகிறார். கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். உன்னோடு ஒரு தீர்மானம் பண்ண என்று கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. ரபாலா ஷகரபாலா தரபாலா கத்தினானியா ரிபானந்த ரபாலா ஷரபாலா கத்திரமானியா ரபாலா கத்துனா புரமானா பாஷரந்த ரபாலா கத்திரமானா கத்துனா கத்திரமானா கத்தினா. அல்லேலூயா. ஆண்டவரே, ரிபான கத்துரபாலா ஷபரபாலா தரபாலா கத்திரா. ஆமென், ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபாவியை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஜெபாவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ரிபான பாஷரபாலா தரபாலா கத்திரா. ஜெபாவினால் நிரப்பப்படுவீர்களாக. தீவிரமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெபாவி, சாத்தானை ஜெயிக்கிற ஒரு ஜெபாவி.